வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பீப்புள்ஸ் கார், Volkswagen கார், ஜெர்மன் பிராண்ட். இப்போ நான் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வென்டோ 2016 2 ஓனர், 1,20,000 கிலோமீட்டர் ஓட்டிருக்கு. ஹைலைன் மாடல், டாப் அண்ட் மாடல் காரு. ஃபென்டாஸ்டிக்காக இருக்குங்க, சான்ஸே இல்லை. இந்த வண்டி 2 ஓனர் ஆயிடுச்சு, ஆனால் இது 120 ஓடுன மாதிரி கிலோமீட்டர் தெரியலைங்க. அவ்வளோ பர்ஃபார்மன்ஸு, ஒரு இன்ஜினோட ஹார்ஷ்னஸ் இதுக்கு ரொம்ப எதுவுமே இல்லை. புகை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டாக இருக்குது, அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது ஹைலைட்னால உங்களுக்கு ஆட்டோ ஹெட்லாம்ப் கொடுத்துட்றாங்க. ஆட்டோமேட்டிக்காக மழை பெஞ்சு ஆட்டோமேட்டிக் வைப்பர் ஒர்க் ஆகும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிரர்லேயும் இண்டிகேட்டர்ஸ் வந்துடும். அப்படியே நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், கம்ப்ளீட் லெதர் சீட்ஸ் தான். கம்ப்ளீட் லெதர் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. வண்டியில் அப்படியே உள்ளே உட்காந்தோம் அப்படின்னா ஸ்டேரிங் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோலு, ஸ்டேரிங்கில் மல்டிஃபங்க்ஷன் ஸ்டேரிங் கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி டில்ட்டிங்கு, தென் டெலஸ்கோப் சூப்பர் அதுவும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நல்ல சிஸ்டம் இருக்குது. டியூவல் ஏர் பேக்ஸு, சார்ஜிங் போர்ட், அதே மாதிரி கிளைமேட்டோட ஏசி கொடுத்துருக்காங்க. வீட்டு ஏசி மாதிரி டெம்பரேச்சர் வச்சுக்கலாம். சீட்டும் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. அதுவும் டேஷ் போனால் ஃபீல் ஃபேக்டர் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. எந்த ஏசி வென்ட்ஸ் ஓடலைங்க. ஏன்னா கிலோமீட்டர் 125 ஓடி இருக்கு. சில வண்டியில் பார்த்தா வென்ட்ஸ் ஓடுதுன்னு பார்த்துருக்கேன். ஆனால் இது வென்ட்ஸில் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. அப்படியே க்ளீனாக இருக்குது பாருங்க. இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துடும், ஆட்டோ வைப்பர் வந்துடுது, அதை அப்படியே பேசணும். அதே மாதிரி மிரர்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கையில் ஃபோல்ட் பண்ண தேவையே இல்லை, ஆட்டோ ஃபோல்டிங் கொடுத்துட்றான். அதுதான் தெரியும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பார்த்திங்க உட்காந்து பார்த்தீங்க. அப்புறம் திருப்பி நீங்கள் கையில் இறங்கி மறந்து நீங்கள் ஆக்சுவலாக தேவையில்லை. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியில் இன்னொரு ஆப்ஷனை இங்கே பாருங்க, நான் லாக் பண்ணிட்டேன். இந்த கீயை இது சப்போஸ் மிரர் அந்த அன்லாக் பட்டன் அமைச்சா ஆட்டோமேட்டிக்காக கிளாஸ் இருக்கும் ஃபங்க்ஷன். அது பாருங்கள். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், திருப்பி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக மறந்தால் கூட கையிலேயே ஆட்டோமேட்டிக்காக ஏற்றிக்கலாம். இது ஹைலைனில் மட்டும்தான் இந்த ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரீட் கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் பாருங்கள். சாஃப்டாக அவ்வளோ அந்த ப்ளஸ் ஃபேக்டர்லாம் ஃபென்டாஸ்டிக்காக இருக்குங்க. அவங்க சீட்லாம் அப்படி நல்லா இருக்கு பாருங்க. சீட் வென்ட்ஸ்லாம், ரியர் வென்ட்ஸ் அதே மாதிரி க்ளீனாக இருக்குது. இந்த இந்த கப் ஹோல்டர்லாம் பாருங்கள் க்ளீனாக இருக்குது, உடையவே இல்லைங்க. இந்த கிலோமீட்டர் ஒன்று மாதிரியே தெரியல எனக்கு. இந்த கிலோமீட்டருக்கு இந்த அளவுக்கு மெயின்டைன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. அதே மாதிரி உள்ள இன்டீரியர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 லேயர் மேட்டே போட்டிருக்காரு. கீழே ஒரு நோட்டீஸ் மேட் போட்டிருக்காரு, அது கீழே ஒரு ஃபுல் மேட் போட்டிருக்காரு. ஸோ அப்படிங்கிறப்போ ஆல்மோஸ்ட் கீழே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ரெஸ்டிங்கே இருக்காது. நம்ம அப்படியே பின்னாடி வந்தோம்னா பாருங்க, டயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் புது டயர் தாங்க. ப்ளோ டயர் போட்டிருக்காரு. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு புது டயர் தான். இது நம்ம கஸ்டமர் பிளேஸ்லேயும் வண்டி எடுத்திருக்கோம். ஸோ அதனால சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்கும், பட் இது ஒரு பெருசாக இம்பாக்ட் இல்லை. பட் வண்டி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காருங்க. திருப்பி அதே மாதிரி ஸ்டெப்னியும் பூட்டும் அதே மாதிரி தான். ஆல்மோஸ்ட் 450 லிட்டர் பிடிக்கும். ஒரு 4 பேர் 4 நாள் நல்லா லக்கேஜ் யூஸ் பண்ணலாம். இதுவும் ஸ்டெப்னியும் பார்த்தீங்கன்னா அன்யூஸ் தாங்க. இதுவும் க்ளீனாக வச்சுருக்காருங்க. இது பார்த்தீங்கன்னா அன்யூஸ் க்ளீனாக வச்சுருக்காரு. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வந்து பேக் இந்த அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு வியூ வந்தீங்க அப்படின்னா அப்படியே இந்த லைன்ஸ்லாம் அப்படியே க்ளீனாக இருக்கும் பாருங்கள். இந்த வண்டியோட ஒரிஜினல் லைன்ஸ் வரும். இந்த லைன்ஸ்லாம் அப்படியே எந்த கலையில் அப்படியே ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும். இந்த மேலே டோர் லைன் சரி, கீழே இந்த ஸ்டோன் கோல்டு, கீழே இந்த ரப்பர் பெயிண்ட்டும் சரி, எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லைங்க, அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். பட் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இந்த கிலோமீட்டருக்கு இந்த வண்டி அப்பளம் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம கஸ்டமர்ட்டு எடுக்கிறதுனால கஸ்டமரோட வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கோட் பண்ணுற விலை 4,90,000 ரூபாய். நம்ம கஸ்டமருக்கு வந்து நெகோஷியேட் பண்ணிக்கலாம். 2016 2 ஓனர் வென்டோ ஹைலைன், 1,20,000 கிலோமீட்டர் இருக்குது. மேனுவல் காரு. ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வெரி ஃபைனில் 4,90,000 தான் கேட்குறாரு. சின்ன நெகோஷியேஷன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, நன்றி. இப்போ நம்ம காரை இப்போ ட்ரைவ் பண்ணுறோம். கஸ்டமர் காரனால அந்த ஃபீல் ஃபேக்டர் அப்படின்னு பார்க்குறத ட்ரைவ் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்போவுமே கம்பல்சரி எந்த ஒரு காரையும் எப்படி மூவ் பண்ணாலும் சீட் பெல்ட் இல்லாமல் வித்தவுட் பெல்ட்டை நீங்கள் வண்டியை ஓட்டாதீங்க. இந்த சின்ன ஒரு இது வாங்க போகிறாலும் சரி, மளிகை கடைக்கு போனாலும் சரி, சீட் பெல்ட்ஸ் கம்பல்சரி போட்டுக்கோங்க. நீங்களும் சரி, உங்கள் கோ டிரைவரும் சரி, யார் உட்காந்தாலும் வித்தவுட் சீட் பெல்ட் எந்த காராக இருந்தாலும் சரி சீட் பெல்ட் கம்பல்சரி மஸ்ட்டுங்க. இது உங்கள் சேஃப்டி மட்டும் இல்லைங்க. சப்போஸ் எங்கே வேணால் கேமரா மாட்டிருப்பாங்க. அந்த கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா வீணாக அன்னெசரி ஃபைன் வரும். பட் நான் ஃபைன் கார் சொல்லலை. இது வந்து ஒரு நம்ம சேஃப்டி, நம்ம காரு நம்ம சேஃபாக நீங்கள் சீட் பெல்ட் போட்டால் உங்களுக்கு ஓட்டுறக்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ ஒரு ஃபீல் ஃபேக்டர் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். சீட் பெல்ட் வண்டி எடுத்தோடனே சீட் பெல்ட் போட்டு உட்காருங்க. சீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கார் உள்ள போனோம் அப்படின்னா அந்த கிளஸ்டருக்குள்ள போனோம் அப்படின்னா இங்க பாருங்க அப்படியே கிளஸ்டர்ல இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். இங்க பாருங்க 1,24,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இங்க பாருங்க எல்லா லைட்டும் எரியுதோ. ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பாருங்க. ஸோ எல்லா லைட்டும் இல்லை பாருங்க. சில காசுல நான் விண்டோல பார்த்துருக்கேன். இந்த ஏர் பேக் லைட் எரியும், இந்த காயில் லைட் எரியும், இன்ஜெக்டர் லைட் எரியும், ஈசிஎம் லைட் எரியும். இல்லை பாருங்க எதுவுமே இல்லை பாருங்க. கிளஸ்டர் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வச்சு நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. அங்கே பாருங்க டேஷ் போர்டிங்க வென்ட்லாம் அப்படியே நம்ம மெயின் வீடியோல பார்த்தோம், க்ளீனாக இருந்தது. இப்போ நம்ம அதோட யூசர் ரிவ்யூ பார்க்கலாம். இந்த வண்டி யூஸ் பண்ணால் எப்படி யூசர் ரிவ்யூ தான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கோம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், என்ஜின் நாய்ஸ் பெருசாக தெரியல. அதேமாதிரி கீர் ஆட் பாருங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. சில பேர் இந்த கீரெல்லாம் உடஞ்சிருக்கும், அதெல்லாம் இந்த லெதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிழிஞ்சிருக்கும். பட் இது எந்த கிளியும் கிளியிலைங்க, அவ்வளோ க்ளீனாக இருக்குது. இப்போ இந்த ஏசி வென்ட்ஸும் பாருங்க, இதெல்லாம் தேயவே இல்லை, அப்படியே க்ளீனாக இருக்குது. அதே மாதிரி இந்த அங்கே பாருங்க க்ளீனாக 20 டிகிரி இந்த ஏசி இதெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் தேவையே இல்லை பாருங்க. அவர் ஆக்சுவலாக இந்த கிலோமீட்டர் எனக்கு திருப்பி சொல்லிட்டு இருக்கோம். ஒரு சில வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தேயாமல் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க இந்த செட்டப், இந்த ஆடியோ பண்ண இந்த வால்யூம் கண்ட்ரோல், இந்த மியூட் பட்டன்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க. ஏசி நல்லா இருக்குங்க, ஏசி டெம்பரேச்சர் நல்லா இருக்குது. பிளான் பர்ட் சவுண்டில் இன்ஜின் சவுண்ட்ஸ் பெருசாக ஆப்ஷன்ஸ் இல்லை. வண்டி நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நம்ம எங்கேயாச்சும் வீக்கெண்ட் அப்போ அப்படியே ஒரு 6 மணிக்கு மேலே கார் எடுத்துட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் போனோம் அப்படின்னா வேற மாதிரி இருக்குங்க. நமக்குள்ளேயே ஒரு புத்துணர்ச்சியே கிடைக்கும், ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம சில பேர் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்குலாம் ஊட்டி கொடைக்கானல் போவோம். பட் நாங்களாம் அப்படி இல்லை. எங்களை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம்னா கார் எடுப்போம், டீசல் மட்டும் அடிப்போம், அவ்வளோதான். நமக்கு எவ்வளோ சப்போஸ் சம்டைம்ஸ் ரொம்ப தூரம் போனால் டேங்க் பண்ணிக்குவோம், எங்கே போவோன்னே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். இது அந்த மாதிரி போகிறதுக்கு இந்த கார் பர்ஃபெக்ட் காருங்க. அதுவும் ஆடியோவும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க, குவாலிட்டி சான்ஸே இல்லை. இப்போ நான் ரேடியோ தான் போடுறேன், இங்கே பாருங்க அந்த பேஸ் எஃபெக்ட், அந்த பேஸ் எஃபெக்ட்லாம் அதெல்லாம் வேற லெவலில் இருக்குங்க. அதெல்லாம் ஃபீல் பண்ணுங்க அதெல்லாம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார் நல்லா இருக்குங்க, உண்மையாக ரியலி லைக் இட். ஏன்னா இது சம்டைம் நாங்கள் வந்து டீலிங்க்கு பணம் கொடுத்து எடுப்போம். பட் இது கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஃப்ரெண்டு எனக்கு ஒரு நல்ல கஸ்டமருக்கு பண்ணி கொடுன்னு கேட்டார். அதனால இந்த வீடியோ போடுறேன். இது நல்ல கார். இந்த வண்டி ஆக்சுவலாக ஒரு கார் செய்யறப்பே எப்படி ஒரு பெண் பிறந்தாங்க அப்படின்னா ஆணும் அப்பயே ஆட்டோமேட்டிக்காக பிறந்திருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கார் செய்யறப்பயே அந்த கார் எங்களுக்கு போன்னு ஆட்டோமேட்டிக் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த கார் அவங்களுக்கு கண்டிப்பாக போய் சேரும். அது யாருன்னு எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோ பின்னாடி என் மொபைல் நம்பர் போட்டிருக்கேன். இந்த கார் யாருக்கு போகுதுன்னு பார்க்கலாம். இந்த கார் செஞ்சது அவங்களுக்காக மேபி இருக்கலாம். தேங்க்யூ.